வாசிக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நல்லா இருந்தால் வாழ்த்துங்கள், சிறப்பாக இல்லாமல் இருந்தால் ஏச வேண்டாம். ஆம், நாங்கள் கவிதைக்கு செல்வோம். 50 வயதிலும் அழகிய நண்பர்களால் ஆகஸ்ட் ஆரம்ப தினத்தில் அட்டப்பளம் அழகாபுரியில் அன்பர்கள் அழகாக ஒன்று கூடியிருக்கும் அழகிய இத்தருணத்தில் அலைகடலாக எமது நட்பின் மீட்டலில் அலை திரண்டிருக்கும் அன்பர்கள் நண்பர்களை வாழ்த்தி சில வரிகள். நினைவுகள் என்ற புத்தகத்தில் நம் பள்ளி நட்புகள் என்றும் முதல் அத்தியாயம். நினைவுகள் என்ற புத்தகத்தில் நம் பள்ளி நட்புகள் என்றும் முதல் அத்தியாயம். காலையில் பாடசாலையில் நண்பர்களின் சிரிப்பொலி கேட்க, வகுப்பறை கலாட்டாக்கள் கலகலக்க, ஆசிரியர்களின் அறிவுரை திரைவிரிக்க, மைதானத்தில் ஆரவாரம் ஒலிக்கும் சப்தங்கள் அனைத்தும் இன்றும் இப்போதும் என் நெஞ்சங்களில் கேட்கின்றது. 50 ஆண்டுகள் கடந்தாலும் நம் நட்பின் நிறங்கள் மாறவில்லை. காலம் எம்மை பிரித்தாலும் இதயங்கள் என்றும் ஒன்றாகவே இருக்கின்றது. காலம் பல வெற்றிகளையும் சவால்களையும் சிரிப்புகளையும் கண்ணீரையும் கவலைகளையும் நாம் ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தந்தாலும் ஒரு நண்பனின் பெயர் கேட்டவுடன் நம் மனம் மீண்டும் பள்ளி மாணவனாக தோன்றுகிறது. இன்று நாம் நமது 50 வயதில் சந்திப்பது எமது வயதை கொண்டாட அல்ல, வாழ்க்கை தந்த அழகிய பாடங்களையும் நட்பையும் கொண்டாடவே. இன்று நாம் தலையில் பூத்திருக்கலாம், முகத்தில் அனுபவங்கள் கோடிட்டிருக்கலாம், நம் இதயத்தில் வாழும் நண்பர்கள் இன்றும் அதே இளமையோடு இருக்கிறார்கள். கடந்த காலத்தை மறப்போம், இன்றைய சந்திப்பை ரசிப்போம், நாளைய நம் சந்ததியிடம் நம் நட்பின் அருமை சொல்லி வைப்போம். நாம் சேர்ந்து நடந்த பாதை பள்ளி வளாகத்தில் தொடங்கியது, இது இன்று வரை இதயங்களில் பாலமாக தொடர்கிறது. இந்த சந்திப்பு ஒரு நிகழ்வல்ல, நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கும் ஒரு இனிய திருவிழா. இச்சந்திப்பு ஒரு நிகழ்வல்ல, நினைவுகளை மீட்டும் உயிர்ப்பிக்கும் ஒரு இனிய திருவிழா. இறைவன் நம் அனைவரையும் நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் மீட்டும் இவ்வாறு ஒரு ஒன்றுகூடலின் அழகிய வாய்ப்பை வழங்கியதற்கு என்று கூறி விடைபெறும் நான் எம்எச்ஏ கரீம். நன்றி வாய்ப்புக்கு. கரகோஷம் போதாது அப்படின்னு சொல்றாங்க. கரகோஷங்களை அள்ளி வழங்குங்கள். அழகான முறையிலே இந்த நிகழ்வுக்காக அவர் அந்த கவிதையினை தனது கரங்களினால் வரைந்திருக்கிறார்.